by the guest of honor, Miss A. Panimalar, M.Com, DN, MTT, Academy Trainer, Next Education. Thank you, my dear children. Okay, it was a very warm welcome by you all and even by the correspondent and everyone. I'll be bilingual. தமிழ்லையும் பேசுவேன், சரிங்களா? ஆனால் நான் கொஞ்சம் கீழே வந்து உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்படிங்கும் போது நான் உங்கள்கிட்ட அதிகமாக பேச முடியல, உங்களை முகத்தை பார்க்க முடியலைங்கிறது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கம் டவுன். ஸோ கீழே வந்து உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ அழகாக தெரியுறீங்க எல்லாரும். சிரிக்கலாமே, ஏன் சிரிக்கலாம் மாட்டிங்களா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாரும் கேக்குதா என் சத்தம்? லாஸ்ட் வர ஏங்க பதில் சொன்னா தானே தெரியும். சூப்பர். இப்படி இன்ட்ராக்டிவாக பேசினா நல்லா இருக்கும், அப்படி தானே? இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம குழந்தைங்கள பார்க்க வந்திருக்கோம். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் எக்ஸைட்டடாக இருக்குல்ல, நம்ம குழந்தை எப்படி ஆட போகிறாங்க, எப்படி பாட போகிறாங்க, அவங்க என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, சரிதானே? ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோட நெக்ஸ்ட் எஜுகேஷன் கம்பெனி பற்றி உங்களுக்கு நான் கொஞ்சம் ஒரு சின்ன இதை சொல்ல போகிறேன். சாரி இஃப் ஐ மேக் மிஸ்டேக் இன் டாக்கிங் இன் தமிழ். தமிழில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் மன்னிச்சிருங்க. ஐ எம் பார்ன் அண்ட் பாட்டர் ஃப்ரம் மும்பை. அதனால் தமிழ் ரொம்ப ஃப்ளோவாக வராது, ஓரளவுக்கு பேசிடுவேன், சரிங்களா? ஸோ நான் சின்ன ஸ்லைடு மட்டும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ 4-5 பிக்சர்ஸ் மட்டும் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அது என்னென்னு எனக்கு கொஞ்சம் சொல்வீங்களா? ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். So, PPT. ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் இருக்கீங்களா? என்ன பிக்சர் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க, கெஸ் பண்ணலாமே. எங்க நம்ம குழந்தைங்களை நிறைய பேசணும்னு ஆசைப்படுறோம்ல, இங்கிலீஷில் பேசணும், எல்லாரு கூடயும் பேசணும், சகஜமாக பழகணும். அப்போ நீங்களும் சொல்லணும்ல அதை. அதுதான் எங்களோட நெக்ஸ்ட் புக்ஸ் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காங்க. ஓகே, இட் இஸ் நாட் ஒன்லி த புக்ஸை மட்டும் படிக்க போகிறது கிடையாது அவங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு லேர்ன் எவ்ரி திங். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையுமே அவங்க தெரிஞ்சு அவங்க லைஃபோட அப்ளை பண்ணுவாங்க. அதை அப்ளைங் வித் த ரியல் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ வில் ஜஸ்ட் வெயிட். எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. என்ன மொபைல் ஃபோன் இருக்கு? ஆண்ட்ராய்ட், பட்டன் ஃபோன், டச் ஃபோன், எல்லார்ட்டையுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் தானே இருக்கு. யாரெல்லாம் அந்த பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாமா? இந்த வச்சுருக்காங்களாம், சரிங்களா? ஓகே, ஃபியூ ஆஃபர்ஸ். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வச்சுருக்கோம். எல்லாருமே அப்டேட் ஆகிட்டோம், அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும் அப்டேட்டடாக நம்ம படிக்க வைக்கிறோம். ஸோ நம்ம ஹொலிஸ்டிக் கரிக்குலம் சொல்கிற என்னதுன்னா, வெறும் நம்ம எப்படி படித்தோம்? டீச்சர் ஒன்று சொல்லுவாங்க, அது அப்படியே மனப்பாடமாக படிச்சுப்போம், அப்படி தானே? எதுவுமே தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உருதட்டி படிக்கிறது. மனப்பாடமாக அப்படியே எல்லாத்தையும் படித்து பேப்பரில் ஃபுல்லாக எழுதி எத்தனை 100 out of 100 மார்க் வாங்கிடணும், அப்படி தானே? ஆனால் அதில் என்ன எழுதியிருக்குங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சு படித்தோமா? 90% புரியாமையே தான் படித்தோம். ஆனால் நம்ம குழந்தைங்க அப்படி படிக்கிறது கிடையாது. அவங்க எல்லாமே புரிஞ்சு தான் படிக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எல்லோரும் இன்டர்வியூக்கு போகிறீங்கல்ல, இன்டர்வியூவில் ஒரு 100 கொஸ்டின், ஒரு 100 கேள்விக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு போகிறீங்க. ஆனால் அந்த 100 கேள்வியிலேருந்து உங்களுக்கு வந்து யாரோ அந்த கேள்வியிலேருந்து கேட்கல, ஏதாவது புதுசாக கேட்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்களா, என்ன சொல்ல, ஐயோ நம்ம படித்ததுலேருந்து கேட்கலையே அப்படின்னு. ஆனால் நம்ம குழந்தைங்கள்ட்ட போய் இன்டர்வியூன்னு சொன்னால் அவங்க என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. வி ஆர் ப்ரிப்பேரிங் தம் இன் தட் வே. அவங்கள அப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க எதுவுமே என்ன சொல்லுவாங்கல்ல, அவங்க படித்ததுலேருந்து தான் கேட்கணும்னு கிடையாது. அவங்க படிக்காத விஷயத்துலேருந்து எது கேட்டால் கூட அவங்க யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் 21st century skills. 21st century skills. நம்மள்ட்ட என்ன ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா, மனப்பாடமாக படிக்கிற ஸ்கில்ஸ் இருந்துச்சு. நம்ம குழந்தைங்கள்ட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னா, இது என்னது, இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிற ஸ்கில்ஸ் இருக்குது. அதுதான் 21st century skillsன்னு சொல்லுவாங்க.
சரி அது கனெக்ட் ஆகுற மாதிரி இல்லை, நம்ம இப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே கார் பைக்லாம் வச்சுருக்கீங்களா? என்ன இருந்துச்சு? கார் பைக்லாம் இருந்துச்சா? சைக்கிள் அப்டேட் ஆகிட்டோம் அப்படி தானே? சைக்கிளில் இருந்து பைக்கு அப்டேட் ஆகிட்டோம், பைக்கில் இருந்து காருக்கு வந்தாச்சு. ஓகே, எல்லாருமே அம்மியில் மசாலா அரைப்போம் அப்படி தானே? அப்புறம் மிக்சரு, கிரைண்டர் எல்லாமே வந்துட்டு. ஈவன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பாத்திரம் கழுவுறது கூட மஷின் இருக்குது இப்போது. பாத்திரம்லாம் தேய்க்க வேண்டாம் நம்ம, சரியா? இன்னும் 2 வருஷம் கழிச்சு வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின் இருக்கும். ஆல்ரெடி துணி துவைக்கிறதுக்கு மிஷின் இருக்குது. ஸோ பாத்திரம் கழுவுறதுக்கும் எல்லார் வீட்லேயும் மிஷின் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுவுமே அப்டேஷன். ஸோ எல்லாமே அப்டேட் இருக்கும். மோஸ்ட்ல குழந்தைங்கள்ட்டையும் கண்டிப்பாக அப்டேட்ஸ் தேவை. அப்டேட் இல்லைன்னா அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க என்ன உள்ள லைஃப்பில். நம்மளோட லைஃப் வந்து காம்படிட்டிவ் லைஃப் கிடையாது, நிறைய காம்படிஷன் கிடையாது. நீட் எக்ஸாம் எழுதுனீங்களா? எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க? நீட் எக்ஸாம் எழுதலை. நீட் ஐஐடி எக்ஸாம்லாம் எழுதலை. இனி நம்ம குழந்தைங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவங்கள இப்போவே ரெடி பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் அன்ஃபோல்ட் த ஃபியூச்சர் ஆஃப் எஜுகேஷன். நம்ம ஃபியூச்சர் என்னது? நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சரை தான் நம்ம இங்கே அன்ஃபோல்ட் பண்ண போகிறோம். There's the next slide. Okay, then now இருந்தது. இது இப்போ நம்மளோட ரீசெண்ட் கார். நெக்ஸ்ட் சார். There's a next. ஓகே, இது நம்மளோட வீடு எப்படி இருந்துச்சு? நியூஸ் பேப்பர், தாத்தா உட்காந்துருந்தாங்க. இங்கே வந்து மொபைல் ஃபோன், எல்லாரும் மொபைல் ஃபோனில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஹவு டு குக் சாம்பார், சாம்பார் எப்படி வைப்பதுன்னு யூடியூப்பில் ஆரம்பித்து பிரியாணியிலேருந்து தயிர் சோர்லேருந்து பாவ் பாஜி எல்லாம் போயிடும். நெக்ஸ்ட். ஓகே, இது நம்மளோட இன்வென்ஷன். நம்ம எங்கேருந்து எங்கே இன்வென்ட் ஆகிருக்கோம்? ட்ரோனை வச்சு எல்லாருமே கவர் பண்ணுவாங்க அப்படி தானே? இப்போ கல்யாண வீட்டிலலாம் போனீங்கன்னா வீடியோகிராஃபி இப்படிங்கிறதோட மாதிரி மேலேருந்து ட்ரோன் வந்து உங்களை எல்லாம் உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் கேப்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட். ஸோ இது நம்மளோட ஸ்கூல். ஸோ நம்ம ஸ்கூல்லையும் மாற்றம் வரணும் தானே? நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மாற்றணும்னு நினைக்கும் முச்சில் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களோட படிப்பும் மாறி ஆகணும். மாறி ஆனால் மட்டும்தான் அவங்க அப்டேட்டடாக அவங்க லைஃப்பில். இனிமேல் எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும்? we cannot tell that, we cannot assure that. நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது 100% எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு. ஸோ we are going to work in the கம்பெனிஸ். ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்கும், அங்கே நிறைய ஐடி ஜாப்ஸ் இருக்கும். இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட். ஸோ அப்டேஷன், நம்ம குழந்தைங்கள்ட்டையும் நிறைய அப்டேஷன் வரும். நெக்ஸ்ட். ஸோ 20th century ஸ்கில் நம்ம எப்படி படித்தோங்கிறது தான் இது. நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல, எல்லாமே மனப்பாடம் பண்ணோம். ரீடிங், ரைட்டிங், மெமரைசேஷன். ஆனால் டிசிப்ளின். மேம் நின்றுன்னு சொன்னால் நின்றுணும், உட்காருன்னு சொன்னால் உட்காரணும். நெக்ஸ்ட். ஸோ இது நம்மளோட வேலை. நம்ம எப்படி வேலை பார்த்தோம்? லேபர் வேலை. நிறைய நம்ம தான் போய் இண்டஸ்ட்ரியில் போய் இருப்போம். நம்மளே லேபர் வேலை. மனுஷங்க இல்லாமல் வேலை முடியாது. அப்போ ஒரு வேலை செய்யணும்னா ஒரு 100 பேர் வேணும்னா இப்போ அந்த 100 பேருக்கு பதிலாக எத்தனை பேர் வேலை செய்கிறோம்? 10 பேர் தான். அப்படி தானே? நெக்ஸ்ட் சார். ஸோ 21st century ஸ்கில். இதுதான் இப்போ நான் சொல்லல நம்ம குழந்தைங்கள்ட்ட இருக்க ஸ்கில். ஸோ அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்களோட ஸ்கில்ஸை வச்சு அவங்களோட திறமைகள்னு சொல்லலாம். அவங்க திறமையை தான் வளர்த்துக்கணும், மெமரி பவரை வளர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட். ஸோ இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கள்ட்ட அவங்களோட படிப்பு சொல்லி கொடுக்குற விதம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் கதை படிச்சிங்களா? ஸ்டோரிஸ் படிச்சிங்களா? கேஜியில் 1st standard 2nd standardல கதை சொல்லி கொடுத்தாங்களா? அந்த கதையை நீங்கள் எப்படி பைஹார்ட் பண்ணீங்க, மெமரைஸ் பண்ணீங்க? ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சு, அதுக்கு ரொம்ப தாகம் எடுத்தது, அது பறந்துச்சு, தண்ணி தேடிச்சு, அப்படி தானே நம்ம அப்படி ஒரு தட்டி படித்தோம், மெமரைஸ் பண்ணோம். இப்போ நம்ம குழந்தைங்க எப்படி படிக்கணும்? இப்போ யாருமே அப்படி படிக்கிறது கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட் எஜுகேஷன் புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஆன்சர்ஸாக இருக்கட்டும், அவங்களே அவங்க ஓன் வேர்ட்ஸில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகுனா அவங்க இங்கிலீஷில் நல்லா பேசுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு என்ன ஆகுனா அவங்களுக்கு என்ன டாபிக் கொடுத்தாலும் அதை பற்றி அவங்க 2-3 சென்டென்ஸ் ஆகுது கண்டிப்பாக பேச முடியும். அது தகுந்த மாதிரி தான் அந்த புக்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே நீங்கள் இன்னுமே உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அதை அப்படியே எழுது, இது எதுக்கு இஸ்ஸு போடலை, இதில் போய் டிஹெச்சி த எதுக்கு வரல, அங்கே டி கேபிட்டல் இருக்குது, நீங்கள் எதுக்கு ஸ்மால் போட்டிருக்க, எதுக்கு இது வரல அது வரல. அவனுக்கு என்ன தோணுதோ அவன் எழுதுறான் அப்படின்னா ஹீ இஸ் டூயிங் அ கரெக்ட் ஜாப். அவன் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். நீங்கள் இஸ்ஸு த ஏக்கெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட சண்டை போடக்கூடாது. அவனுக்கு புரிஞ்ச மாதிரி அவன் எழுதியிருக்கானான்னு மட்டும்தான் பார்க்கணும். இதில் எழுதியிருக்கிறத அவன் வார்த்தைகளில் எழுதினாலும் அவன் கரெக்டாக எழுதியிருக்கானா,
ஒரு கதையை நான் சொல்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். என் தமிழ் நல்லா இல்லை, அதனால வேற மாதிரி. மேம் சொன்னால் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அவங்க தமிழ் நல்லா தெரியும்ல, அப்போ அவங்க அழகாக சொல்லுவாங்க என்னையோட. ஸோ அதுதான் பிள்ளைங்கள. அண்ட் நெவர் கம்பேர் யோர் சில்ட்ரன். உங்கள் குழந்தைங்கள எப்பவும் கம்பேர் பண்ணாதீங்க அடுத்த குழந்தைங்களோட. எவ்ரி ஒன் இஸ் யூனிக் இன் திஸ் வேர்ல்டு. எல்லாருமே யூனிக் தான். எனக்கு அது தமிழில் சொல்ல தெரியல. 5 விரல்ல 5 விரலுமே இம்பார்ட்டன்ட் தானே. 2 விரல் வெட்டி எடுத்துடலான்னு சொன்னால் முடியாதுல்ல, 5 விரலும் வேணும். ஸோ எல்லாருமே யூனிக் தான் இந்த வேர்ல்டில். ஸோ 21st century ஸ்கில் நம்ம அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா, அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங், எப்படி அவங்க டிசிஷன் எடுக்கிறது, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். எப்படின்னா இப்போ சயின்ஸ் எடுத்துக்கோங்க. சயின்ஸ் வந்து நம்ம எப்படி படித்தோம், புக்கிலேயே படிச்சுட்டு இருந்தோம் எல்லாத்தையும். ஆனால் இப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க லேபில் போய் அவங்க செஞ்சு பார்ப்பாங்க, இது பண்ணால் இது நடக்குதா, 2 கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்குதான்னு அவங்க செஞ்சு பார்க்கும் போச்சுல அவங்க அப்படி லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ நோ நீட் டு மெமரைஸ். ஸோ சயின்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஈவன் இங்கிலீஷ் ஆல்சோ. இங்கிலீஷ் அவங்க எப்படி படித்தாங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாம் அப்படி ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா, புரிஞ்சு படிக்கும் போச்சில் அவங்க கிரேடு 9, 10, 11, 12 அவங்க போர்டு எக்ஸாம்லாம் எழுதும் போச்சில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்கள் குழந்தை எக்ஸாமில் ஆன்சர் எழுதுவாங்க. அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ். ஸோ எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் த கிளாஸ் ரூம். நிறைய விதமான குழந்தைங்க இருக்காங்க. சிலவங்க டீச்சர்ஸ் வாய்ஸை கேட்டே படிச்சிருவாங்க. சிலவங்க ஏதாவது வீடியோ பார்த்தா புரிஞ்சுப்பாங்க. சிலவங்க நிறைய எழுதி பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சரி, சில குழந்தைங்க வந்து விளாண்டா மட்டும் புரிஞ்சுப்பாங்க. கேஜி பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் எழுதலாமான்னு, வேண்டாம் மேம் கை வலிக்குது. அதே இது சொல்லுங்கள், வாங்க விளாடலாம் இன்னைக்கு எல்லாரும் அப்படி சொல்லிட்டு. ஸோ த்ரூ த கேம் ஹவு டீச்சர்ஸ் ஆர் டீச்சிங் தென். ஸோ டீச்சர்ஸ் எப்படி டீச் பண்ணுறாங்க அப்படின்னா, கேம்ஸ் வச்சு தான் டீச் பண்ணுறாங்க. ஒரு ஆஃப்டர் நம்பராக இருக்கட்டும், ஒரு பிஃபோர் நம்பராக இருக்கட்டும், எல்லாமே கேம்ஸ் வச்சு டீச் பண்ணும் போச்சில் அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக கற்றுப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். ஸோ நெவர் கம்பேர் யோர் சில்ட்ரன். நெக்ஸ்ட் சார். ஸோ 360, நெக்ஸ்ட் 360 ஹவு இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேவே லேர்னிங். அவங்க எல்லாமே அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு திங்ஸை, ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு, ஈவன் சோஷியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ரோல் ப்ளே பண்ணி அந்த இப்போ பாகுபலி படம்னு சொன்னது எல்லாத்துக்கும் எல்லாம் ஞாபகம் வந்துடும் தானே. அந்த சீனு விரல் வெட்டுறது, தலை வெட்டுறதுலாம் ஞாபகம் வரும்ல. அதே மாதிரி தான் சோஷியலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸில் என்ஆக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்து அந்த டீச்சர்ஸ் அதை செய்ய வைப்பாங்க. அப்போ அப்படி செய்ய மூச்சில் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். and they'll be able to write in their own words. ஓகே, இது எங்களோட என்னென்ன கொடுக்குறோம். அட்ராக்டிவ் புக்ஸ், டிஜிட்டல் இன்டிகிரேஷன். நான் சொன்னல சில குழந்தைங்க வந்து வீடியோஸ் பார்த்தா தான் கற்றுப்பாங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் எஜுகேஷன்லேருந்து ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் குழந்தைங்களுக்கு வீடியோஸ் காமிப்போம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்து சில குழந்தைங்க படிச்சுப்பாங்க. ஸோ விளாடுறது டிஜிட்டல் இன்டிகிரேஷன். இட்ஸ் கால்ட் ரிசோர்ஸ் கிட். ரிசோர்ஸ் கிட்னா ஒவ்வொரு இதுக்கும் நான் சொன்னல சயின்ஸ் கிட், சயின்ஸ் கிட். ஸோ சயின்ஸ் கிட்டுக்கும் போது ஒவ்வொரு ப்ராக்டிக்கலாக அவங்க எல்லாம் பண்ணி அவங்க கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட், ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் இன் கிளாஸ் ரூம். எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்கும். டிஜிட்டலாக நம்ம காமிப்போம். ஒரு ஐஸ் அப்படின்னா கண்ணை இப்படி காமிக்க மாட்டோம். அந்த கண்ணுள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே பைஃபகேட் பண்ணி பிள்ளைங்களுக்கு காமிக்கப்படும். ஸோ ப்ராக்டிஸ் டெஸ்ட், ரெமீடியல் கண்டென்ட். ஆப்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ஆப் கொடுத்துருக்காங்கல்ல, NLP ஆப். எத்தனை பேர் யூஸ் பண்ணுறோம் நம்ம சொல்லாமா? எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சேயிங் யூ ஆல் ஆர் வெரி குட் மை டியர் சில்ட்ரன். தோஸ் ஹூ ஹவ் ரேஸ்ட் த ஹேண்ட் ஓவர் தேர், தேங்க் யூ ஸோ மச். கேன் யூ ஆல் கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப்? உங்களுக்காக கிளாப் பண்ணிக்கலாமா? Our children are best. You know, whenever we get the answer, they'll be raising the hands. Okay. So NLP app parents ஏன் யூஸ் பண்ணுங்கிறது என்னோட ஒரு சின்ன இது. ஓகே, ஆஸ் அ பேரண்ட், நானும் பேரண்ட் தான், நானும் NLP ஆப் யூஸ் பண்ணுறேன். ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் குழந்தைங்களை பார்த்தீங்களா, ப்ரேயர் சொன்னாங்க, வந்து அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணாங்க. இது நீங்கள் இங்கே வந்ததுனால பார்த்தீங்க. வீட்டில் இருந்தே பார்க்கணுன்னா கிளாஸில் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து பார்க்க முடியாது, டெய்லி வந்து பார்க்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அது எல்லாமே அவங்க உங்கள் ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஆப்பில் அப்டேட் பண்ண முடிச்சு என்ன ஆகும், நீங்களே ஓப்பன் பண்ணி, ஓ என் பிள்ளை இன்னைக்கு இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அசைனிங் லாட் ஆஃப் கொஷின்ஸ் டு தெம். நான் சொன்னேன், இது காம்படிட்டிவ் வேர்ல்ட். நிறைய ஒலிம்பியாட் எக்ஸாம், நாசோ எக்ஸாம்ஸ், நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு.
இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஃப்யூச்சரில் எல்லா ஆப்டிடியூட் எக்ஸாம்லேயும் அவங்க நல்லா எழுதுவாங்க. நீங்கள் நீட் எழுத வைக்கணும்னா இப்போவே உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த குழந்தைங்க அப்போ வந்து புதுசாக ஒரு டெஸ்ட்டு பார்க்க முச்சுலாம் அவங்களுக்கு பயமாக இருக்கும்ல. நீங்கள் இப்போவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க. அந்த நேரத்தில் இது ஈஸிமா, உங்கள் ஃபோனில் தான் நான் பண்ணியிருக்கேனே, உங்கள் ஃபோனில் இந்த டெஸ்ட்டு நான் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாங்க. ஸோ என்எல்பி ஆப்பில் ஒவ்வொரு உங்களுக்கு ஏதோ அசைன் பண்ண மூச்சில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கும் மூச்சில் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் செய்ய வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் அலோவிங் த சைல்டு டு பர்ஃபார்ம் ஃபார் த ஃபியூச்சர். அவங்கள நீங்கள் ஃப்யூச்சருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ சின்ன சின்ன டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அனுப்பும் மூச்சில் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் அதிலேருந்து செய்ய வைங்க. ஸோ யூஸ் என்எல்பி ஆப் விக்ரஸ்லி நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு எல்லாமே ஆப்பில் தான் வரும். ஒருவேளை புக்ஸ் கூட இருக்காது குழந்தைங்களுக்கு. தேர் ஆர் ஸ்கூல்ஸ் இன் சிட்டிஸில் நிறைய ஸ்கூல் இருக்குது, புக்ஸ் எல்லாமே ஸ்கூல் நடக்குது. புக்ஸே கிடையாது அவங்களுக்கு, எல்லாமே ஆப்பில் எல்லாத்துக்கும் டேப் கொடுத்துருப்பாங்க, டேப்லேயே தான் அவங்க ஆன்சர்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ ஈவன் வி ஆர் ஃபார்வர்டிங் டு அவர் ஃபியூச்சர். ஸோ அதனால் நீங்கள் என்எல்பி ஆப்பை மேக்ஸிமம் உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண கற்றுக் கொடுங்க. அப்போ அவங்க ஆப்டிடியூட் டெஸ்ட்டு எந்த ஒரு டெஸ்ட்டும் வைக்கும் மூச்சில் அவங்க பயப்பட மாட்டாங்க, இன்னும் நல்லா எழுதுவாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ அபவுட் ஆர் ஸ்கூல்ஸ் ஆப் அண்ட் எவ்ரி திங். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் ஒன்றே ஒன்று தான், உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். யூ லவ் தெம் ஸோ மச், அப்படி தானே? அந்த லவ்வை வந்து வெறும் பேம்பரிங், என்ன உனக்கு திங்ஸ் வேணுமா உடனே வாங்கி தரேன், இங்கே போகணுமா அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், அந்த இது மட்டும் பண்ணாமல் ஸ்டடீஸ்லேயுமே நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைங்கள்ட்ட எவ்வளோ பேசுகிறோம்? அரை மணி நேரம் உட்காந்து பேசுகிறோமா? அதுக்கு மேலே சத்தியமாக யாரும் பேச மாட்டோம், டைமே கிடையாது. வீட்லேயே இருந்தாலும் டைம் கிடையாது யாருக்கும், ஏன்னா மொபைலில் இருக்கோம் எல்லாருமே. ஸோ நீங்கள் அந்த மொபைலையே நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு சின்ன சின்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறதுக்கு. ஒரு குழந்தை ரைம்ஸ் இங்கேருந்து கேஜியில் படிச்சுட்டு வருதுன்னா உங்களுக்கு அந்த ரைம்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி தானே? எல்லாம் புது புது ரைம்ஸாக சொல்லி கொடுக்காங்க இப்போ ஸ்கூலில். அந்த ரைம்ஸ் அந்த டீச்சர்ஸ் அதில் போட்டு விடுவாங்க, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கூட படிச்சுக்கலாம். நீங்கள் படித்து உங்கள் குழந்தைங்களுக்கு இன்னும் அழகாக சொல்லி கொடுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் யூட்டிலைசிங் இட். ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கூலை அப்ரோச் பண்ணுங்கள். டெஃபினெட்லி தே வில் பி இன் அ பொசிஷன் டு ஹெல்ப் யூ ஆல். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஐ ஹாவ் கன்வேட் எவ்ரி திங். ஸோ உங்கள் பிள்ளைங்களோட மார்க்ஸு எல்லாமே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிள்ளைங்களோட அசைன்மெண்ட், ஹோம்ஒர்க்கு, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கொஷின் ஆன்சர் இது பண்ணுறாங்க. கிரேட் 6, 7, 8 போனதுக்கப்புறம் நிறைய ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே கொஷின்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் போர்டில் எழுதி போட முடியாதுல்ல. எவ்வளோ டைம் இருக்குது? ஒரு டீச்சர்ஸ்க்கு 40 நிமிஷம் தான் இருக்குது கிளாஸில். 40 நிமிஷத்தில் எல்லாமே பண்ண முடியாது. ஸோ அவங்க ஆப்பில் அனுப்பும் போச்சில் நீங்கள் குவிக்காக உங்கள் பிள்ளைங்களுக்கு எழுந்துச்சு 5 நிமிஷம் தான் ஆகும். அவன் ஆன்சர் அங்கே டிக் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு பி, செகண்டுக்கு சி, அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் அண்ட் யூ வில் கெட் அ டீட்டெயில் ரிப்போர்ட். உங்கள் குழந்தைங்க எந்த சப்ஜெக்டில் நல்லா படிக்குது, எந்த சப்ஜெக்டில் உங்களோட ஹெல்ப் ரொம்ப அதிகமாக தேவை, அது எல்லா ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களோட நம்ம படிக்கும் போது அப்படி கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள் இல்லை 3 times a day for a parents teacher meeting will be going. அதில் மார்க்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். இது அப்படி கிடையாது, மார்க்ஸையும் தாண்டி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் உங்கள் பிள்ளை நல்லா படிக்கலைன்னா அவன் எதுனால நல்லா படிக்கலை, எழுத வரலையா, ரீட் பண்ண வரலையா, இல்லை அவங்களுக்கு பேச வரலையா, அது கூட நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து. ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். ஸோ பேரண்ட் கனெக்ட் ப்ரோக்ராம் நாங்கள் வந்திருக்கோங்களா, இதுதான் பேரண்ட் கனெக்ட் ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கூலை அப்ரோச் பண்ண போச்சில் டெஃபினெட்லி அவங்க எங்களை கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த டவுட்னாலுமே எங்கள்கிட்டையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ நம்மளோட டிஜிட்டல் இன்டிகிரேஷன், எக்ஸ்போனென்ஷியல் லேர்னிங், பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட், அவங்க நல்லா கற்றுப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே அவங்க they'll be learning it very deeply. Next sir. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே பிளாட்ஃபார்மில் பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரே டிஜிட்டல் ஆப்பில் இது ஒரே பிளாட்ஃபார்மில் கொடுக்காங்க. அதனால தான் இதை 316 வச்சுருக்காங்க. ஸோ எனி கொஷின், ஏதோ கொஷின் கேட்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், நான் இப்போ பார்த்தீங்களா மேலே இருந்து கூட பேசியிருக்கலாம் உங்கள்கிட்ட, பட் எனக்கு தோணுச்சு நான் கீழே வந்து பேசினா எனக்கு கொஞ்சம் நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு இன்னும் அதிகமாகும். இங்கிலீஷில் நீங்கள் அழகாக பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்களா குழந்தைங்கள்ட்ட, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தால் மட்டும்தான் இங்கிலீஷில் பேச முடியும். ஸோ நீங்கள் சின்ன சின்ன விஷயம் அந்த டீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது, உங்களுக்கு அசைன் பண்ணுறது, உங்கள் ஆப்பில் வர்றது, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு வரும். அண்ட் they'll be very good in talking to English and they'll be in a position to explain anything who can ask. யாராவது உங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்து இங்கிலீஷில் தடாருன்னு பேசும்போது உங்கள் குழந்தைங்க எஞ்சி பேசுவாங்க. they'll be in a position to talk to them. Okay.
ஸோ ஐ ஹோப் ஐ ஹாவ் அட்ரஸ்ட் யூ ஆல். எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு. இஃப் யூ ஹாவ் டவுட் ஐ ஆம் ஹியர் ஒன்லி, யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.